Hi guys, welcome to Cheeky Chica. மூக்கு மேல ராஜா. Hey. சீகா சரி டெஸ்ட் மேட்ச் தான் வின் பண்ணிட்டாங்க, பொட்டலம் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். நல்லா ஜாலியா ஒரு ஷோ பண்ணலான்னு பார்த்தா ஒரு பாம்ப் ஆஃப் நியூஸ் வந்திருக்கு. இந்தியன் ஓடிஐ டீம் அண்ட் தி இந்தியன் T20 டீம் ஃபார் ஆஸ்திரேலியா ஹேஸ் பீன் செலக்டட். நோ ரோஹித் சர்மா. லாஸ்ட் டைம் எக்ஸாக்ட்லி ஒரு 1 வீக் பேக் தான் உங்ககிட்ட கேட்டேன், வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ரோஹித் சர்மா. நான் ரூமர்ஸ்லாம் கேள்விப்படுறேன் சீக்கா அப்படின்னு. The rumors are going towards that direction only. Shubman Gill has been named the captain. Rohit Sharma acts from captaincy. உங்களோட first reaction to that, Chika? Speaking pretty surprising in the sense that yes, ஒரு மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து ரோஹித் சர்மா சுப்மன் கில் டெஸ்ட் கேப்டன்சி கொடுத்த உடனே இங்கிலாந்து கொடுக்கவே ஸ்ட்ரெயிட் அவே சரி ரோஹித் சர்மா தான் ஃபேஸ் அவுட் பண்ண போறாங்க அந்த மாதிரி தானே. எஸ், பட் நான் நினைச்சேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்பதான் உனக்கு 6 months பேக். ஸோ ஐ தாட் ரோஹித் சர்மா வந்து 2027 வரைக்கும் ஆடினா as a captain கம் பிளேயர் தான் ஆடுவான்னு நான் நினைச்சேன். பட் டக்குன்னு பண்ணுவான்னு frankly speaking, the very fact that they made the T20 World Cup, T20 Asia Cup vice captain இல்ல, so அவன சுப்மன் கில் வருவான் all 3 formats captain அப்படியே groom பண்றாங்க. That's the whole, that's what I can get from this. But yes, I still feel, is it right or wrong ன்னு பார்த்தா ஒரு சைடுல பார்த்தா ரைட் டெசிஷன். மூவிங் ஃபார்வர்ட் you will have to what you call move forward. ஆஸ்திரேலியா ஸ்ட்ரெயிட் பண்ணுவாங்க பரவாயில்ல அப்படின்னு. So nothing wrong in it. Frankly speaking, nothing wrong. You're grooming a captain. So 2027 World Cup, ODI World Cup, because in all fairness, Shubman Gill is a fantastic ODI player. So nothing wrong in it. And Rohit Sharma captaincy irukanaala Rohit Sharma, Virat Kohli, they can learn a lot of things and probably move on. And the idea தான் பண்ணிருப்பாங்க தோணுது எனக்கு. Nothing wrong in it ன்னு சொல்றீங்க. If அந்த ஐடியால பண்ணிருந்தாங்கன்னா எஸ் நீங்க சொல்றது ரைட். பட் Chika, my only question is, ஒரு டவுன்ல இருக்காங்க, அவங்க வந்து they are not at their best, they are not performingனா நீங்க சொல்றது absolutely I can understand, Chika. In the last 20 ODI matches or 25 ODI matches that Rohit Sharma has been there, India has lost one match. One. Just one. Isn't that so unfair? அந்த விஷயத்துல நீங்க பாக்கறச்சே he just won the Champions Trophy. Don't you think that is very unfair on someone like Rohit Sharma? See, that's what I said. And you know, the championship win பண்ணி கொடுத்துருக்காங்க. Surprise is drop தான் சொல்றேன் நான். I'm thinking the selectors thinking இந்த மாதிரி இருக்குமோ தோணுது எனக்கு. இதான் திங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். See, I can't think for the selectors. But frankly speaking, yes, it's surprising. See, Rohit Sharma சொல்லிருக்கலாம். இல்லனா they should have told Rohit Sharma, நீ கேப்டனா இருக்க போல பிளேயரா இருக்க போல முன்னாடி சொல்லிருக்கணும். Whether the selectors and the team management, the selection management, the BCCI had already told Rohit Sharma தெரியல. பட் ஆல்ரெடி என்ன பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நீ டெஸ்ட் மேட்சிங் கேப்டன் கிடையாது, நீ இங்கிலாந்து இருக்க மாட்ட டீம்ல, சோ ரிட்டையர் பண்ண வச்சிட்டாங்க. நீ இன்னும் 1 day மாதிரி தான் பண்ணி ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி போகுது. பட் frankly speaking, it is unfair on Rohit Sharma when you look at it one way. But other way, look forward. No, 2027 World Cup new team build up பண்ணுமே. சரி, நீங்க அது சொல்ற பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட். பட் இஃப் போத் ஆஃப் them are fit, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அவங்க ஃபிட்டா இருந்து ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா, தேர் பர்ஃபார்மிங் கன்சிஸ்டன்ட்லினா, தென் இந்த கொஸ்டின் ஆஃப் கேப்டன்சியே வராது. ஆஸ் அ பிளேயர் அண்ட் ஆஸ் அ கேப்டன் எவ்ரிபடி ரெஸ்பெக்ட்ஸ் ரோஹித் சர்மா a lot. Let's be honest. And let's also give the devil its due. 11 years ஆச்சு சீக்கா நம்ம ஒரு மேஜர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி. 2013 அப்புறம் நம்ம 11 years win பண்ணல. The captain to come and change that was Rohit Sharma. He won the World Cup in T20. He won the Champions Trophy. 2 back-to-back ICC tournaments we won. Is this the way a captain who has won 2 back-to-back ICC tournaments should be treated? And is it fair? Not fair. Absolutely not fair. I agree with you completely. In the point you said, yeah, very good point you made. நான் பழைய ஸ்ரீகாந்த் ப்ராப்ளம் ஆர்கியூ பண்ணிருப்பேன். பட் நீ சொன்னது கொஞ்சம் வேலிட் பாயிண்ட். இது என்ன, ரெண்டு ஒரு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துருக்கான், சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்கான். ப்ராபபிலி ஹிஸ் ட்ரீம் வாஸ் வின் தி ODI வேர்ல்ட் கப், பிகாஸ் லாஸ்ட் மிஸ் பண்ணல 2020 வேர்ல்ட் கப்ல. சோ ஹிஸ் ட்ரீம் வுட் ஹவ் பீன் 2027 வேர்ல்ட் கப் வின் பண்ணி ரிட்டையர் ஆகலாம் பிளான் பண்ணிருப்பான். கடைசியில பார்த்தா அவ்வளவுதான், பூந்தி பண்ணிட்டாங்க போட்டு. பாவண்டா ரோஹித், சாரிடா ரோஹித், பேட் லக் மச்சான். நீங்க செலக்டரா இருந்திருக்கீங்க சீக்கா. There were lot of cricketers. No better person to answer this than you, Chika.
there were a lot of cricketers who retired in your time. அவங்க எல்லாம் அந்த peak, அந்த 38, 39, 40, Rahul Dravid, VVS Lakshman, Anil Kumble, uh, these stalwarts were there, Saurav Ganguly, all these guys were there. What is the conversation you would be having with somebody like a Rohit Sharma, Chika? See, honestly speaking, நீ அவன்கிட்ட முன்னாடியே பேசணும். இதெல்லாம் இந்த மாதிரி நீ கேப்டன்சி விட்டு தூக்க போறோம், டே ரோஹித் நீ கேப்டனா இருக்க போறது கிடையாதுடா, we want to groom what you call Gill as the future captain அப்படின்னு பேசினாங்க வச்சோ, then it's not bad. First they should preempted go Rohit Sharma. Whether they preempted Rohit Sharma or not, I don't know. Generally you should preempt when you have such a senior cricketer like Rohit Sharma in ODI format. But நீ சொன்ன நீ stalwarts பேர்லாம் சொல்லிட்டு, we used to go and talk to them personally. You have to talk to them, you have to give them the respect. ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவ்வளவு கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, எல்லாரும் அவ்வளவு பண்ணிருக்காங்க. சோ அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? அவனுக்கு போய் டே மச்சான், சப்போஸ் ரோஹித் சர்மா இல்ல ஐ லைக் டு ரீட் னா, யூ கிவ் தி ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரிவ்யூ ரோஹித் சர்மா தான் கொடுக்கணும். பட் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் ல சீக்கா. நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு நீங்க என்ன பாயிண்ட் சொன்னீங்க, யூ ஹேவ் டு கிவ் ஹிம் தட் ரெஸ்பெக்ட்னு. இட் டசன்ட் ஃபீல் லைக் he has been respected in this instance. A guy who's just won you 2 back-to-back ICC events. It should have been 3. Let's be honest. On the one match against Australia in that final, something bad happened that day. We had a bad game. We lost. But history learning eduthu pathina, the way he led the side, the way he batted during the tournament, Michael Arthur and Nasser Hussain la enna sollindanga, the real man of the series for India is Rohit Sharma. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இதுதான் பேச்சு. ஏன்னா the way he led the team from front, நான் எடுக்கிறேன்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எடுத்து அடிச்சு காமிக்கிறேன்டான்னு. he didn't keep a wrong foot with his batting. Even Champions Trophy la பாருங்க, his batting was fantastic. He hasn't struggled. He's not out of form in ODI cricket. So you can't blame his batting form. You cannot touch his captaincy. You know, he sits in the bench with Kapil Dev and Mahendra Singh Dhoni. வேற யாரும் கிடையாது அந்த பெஞ்சில. அந்த பெஞ்சில வந்து மகேந்திர சிங் தோனியும் கபில் தேவ் மட்டும் தான் இருக்காங்க அந்த பெஞ்சில. He is in that level, and while he is continuing playing, while he is also stated, ஞாபகம் வச்சுக்கோங்க சீக்கா, he is very clearly said that he wants to win the 2027 World Cup. But it really looks like the current management doesn't want Rohit Sharma there. அந்த மாதிரி தான் இருக்கு வெளில இருந்து பார்க்கிறதுக்கு. நீ சொல்ற மாதிரி இன்னும் 2 வருஷம் இருக்கு, 2027 2 இயர்ஸ் இருக்குல்ல, எவ்வளவு பார்க்கலாம், என்ன பண்றான், ஏது பண்றான், probably they are also thinking and hoping that என்ன நடக்கும்னு பார்க்கலாம்னு. பட் நீ சொல்ற மாதிரி actually it's disrespectful. Honestly speaking, நீ பேசிடணும். Unless others, Ajit Agarkar and all the selectors have spoken to him already, then it's fair enough. Whether they spoken to him or not, we cannot judge from here. That is going to be in the next few months வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸா இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. But that is just the start of it, Chika. Producer, actual squad போடுங்க producer. என்ன ஸ்குவாட்னு பாத்துருவோம். இதுதான் Chika ODI squad. Shubman Gill, Rohit Sharma, Virat Kohli, Shreyas Iyer, and good to see Yashasvi Jaiswal in the ODI scheme of things. அதுக்கு kudos to the selectors. Wicket keeperல KL Rahul and Dhruv Jurel has been added. இங்கதான் ஒரு problem இருக்கு. We will talk about that. All-roundersல big name missing out. What did Ravindra Jadeja do wrong? Akshar Patel, Nitish Kumar Reddy and Washington Sundar. No disrespect to all three of them. They are not in the same vicinity as Ravindra Jadeja, Chika. Let's be honest. என்ன பண்ணிருக்காங்க Ravindra Jadeja ஓட அந்த கேள்வி வருது. குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா எங்கப்பா உங்களுக்கு மச்சம் இருக்கு? எப்படிப்பா? முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங் and பிரசித் கிருஷ்ணா. பும்ரா rested, but another big name missing out of that bowlers, Chika. உங்களோட best bowler in Champions Trophy, Mr. Varun Chakravarti, has been dropped. The reason stated by Ajit Agarkar for Jadeja and Varun Chakravarti is, நாங்க ஆஸ்திரேலியால ஆட போறோம், we don't need that many spinners அப்படின்னு சொல்லி they have removed Jadeja and they have removed Varun Chakravarti. Chika, no matter how you look at it, it is not even fair. இதனால சாம்பியன்ஸ் ஆஃப் 2 பேர் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி போர்ச்சு எல்லாரும் பிரைஸ் பண்ணாங்க. ஃபைனல்ஸ் போனா 5 for not அந்த சாம்பியன்ஸ் ஆஃப்ல 5 விக்கெட்ஸ் தான் 5 தான். இப்ப சாம்பியன்ஸ் ஆஃப் பாரு, ஒரு என்ன போலிங் போட்டுக்க பாரு, டெபியூஸ் பாரு, 5 விக்கெட்ஸ் 2 விக்கெட்ஸ் ஃபைனல்ஸ் 2 விக்கெட்ஸ். அதே மாதிரி ஜடேஜா பார்த்தா ஃபைனல்ஸ் அவன் தான் வின் பண்ணி கொடுப்பான் போலிங் போட்டு. 2 பேரும் மேட்ச் வின்னர்ஸ், 2 பேரும் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ். ஒருத்த போலிங்ல ஒருத்த ஆல்ரவுண்டரா. எப்படி இவங்க 2 பேரும் யூ கன்சிடரிங் ரவீந்திர ஜடேஜா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், ஐயோ ஆல்ரவுண்டரியா.
என்னடா நீங்க பேணத்துறாங்க அவங்க, பேத்துறாங்க அவங்க லூஸ், சத்யா லூஸ் மாதிரி பேத்துறாங்க அந்த பசங்க. ஹவு கேன் யூ டிராப் ரவீந்திர ஜடேஜா? ஹிஸ் டன் கன்சிஸ்டன்ட். இப்ப இன்னைக்கு நேத்துக்கு தான் திருப்பி பொழந்திருக்கான் ஒரு செஞ்சுரி வேற. நீ த்ருவ் ஜுரேல் எடுத்துட்டு வந்திருக்க, நேத்து செஞ்சுரி அடிச்சனா, நேத்து பிரில்லியன்ட் செஞ்சுரி அடிச்சனா, த்ருவ் ஜுரேல் கொண்டு வந்து வெஸ்ட் இண்டீஸோட அடிச்ச ஒரு அப்பாட்ட டீம், ஒரு பொட்டலன் டீம். அது டீமே கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது டெஸ்ட் டீமா, இது ஒன்றரை நாள் டீம், இது காலனா கூட ஒரு நாள் டீம். இது இந்த ஒரு நாள் டீமோட அடிச்சு அவங்க எடுத்துட்டு வந்திருக்க. ஜடேஜா இங்கிலாந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கான், இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், கன்சிஸ்டன்ட் ஆல்ரவுண்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஹவு கேன் யூ டிராப் ரவீந்திர ஜடேஜா? புரியவே இல்ல. ஹவு கேன் யூ டிராப் வருண் சக்கரவர்த்தி? இவ்வளவு பிரமாதமா bowling போட்டிருக்கான் அவன். அப்பதான் நம்ம பேசுவோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரோமா நம்ம ஷோஸ் எல்லாம் பண்ணுச்சு, பெஸ்ட் ஒயிட் பால் போலர் பேசியிருந்தோம் வருண் சக்கரவர்த்தி பத்தி. சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஃபர்ஸ்ட் எடுக்கல சீக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா he came as a replacement for பும்ரா வந்து இன்ஜூர் ஆனாருன்னு he came as a replacement. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா டோர்னமெண்டே கலக்கி விட்டாரு சீக்கா. வேற லெவல் டோர்னமெண்ட் நம்ம பார்த்தோம். வருண் சக்கரவர்த்திக்கு வரதுக்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜா just touch up on this சீக்கா. The last 1 year or 1.5 years வேர்ல்ட் கிரிக்கெட்ல ரவீந்திர ஜடேஜா one of the greatest all-rounders ever in பேசின்னு இருக்காங்க. And then you drop him. They have dropped Ravindra Jadeja, Chika. Unbelievable. Very unfair and Ravindra Jadeja very unfair and Varun Chakravarti. இதான் என்ன பண்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பண்றாங்களா அவங்க. திடீர்னு ஹர்ஷித் ராணா பர்மனன்ட். ஏன்னா அவர் வந்து கௌதம் கம்பீரோட ஃபேவரட் போல இருக்கவர், கௌதம் கம்பீர் ஆள் போல இருக்கவன். எப்படி ஹர்ஷித் ராணா, நீ ஹர்ஷித் ராணா வந்து பர்மனண்டா வச்சிருக்கீங்க நீங்க. ஹர்ஷித் ராணா நீங்க வந்து சர்டன்லி எடுத்து போறீங்க. பட் ஹர்ஷித் ராணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேர் எழுதிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேர் வந்து சுப்மன் கில், இந்த ரெண்டாவது பேர் வந்து ஹர்ஷித் ராணா நினைக்கிறேன். அவங்க அப்படிதான். நிதிஷ்குமார் ரெட்டி எங்கேன்னு வந்தா கரெக்டா ரீப்ளேஸ்மெண்ட் ஹர்திக் பாண்டியான்றீங்க. யோ ரீப்ளேஸ்மெண்ட் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜாயா, நிதிஷ்குமார் ரெட்டி கிடையாது உனக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் போட்டு பொழந்துருவாங்க ஆஸ்திரேலியால. அந்த மாதிரி ஒன் டே எல்லாம் போட பொழந்துருவாங்க. அவனை நீ ஆல்ரவுண்டர் கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு போனா நாட் அட் ஆல் ஃபேர். அவன் வந்து பேட்ஸ்மேன் கேன் போல், பட் அவன் போனாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீம்லயே கிடையாது நிதிஷ்குமார் ரெட்டி எனக்கு தெரிஞ்சு. நிதிஷ்குமார் ரெட்டி எங்கேயுமே காணோம். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒன் டே ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல கிடையாது. அவனை எடுத்துன்னு போயிருக்கீங்க நீங்க. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி அட்ஜஸ்ட் பண்றாங்க, போட்டு டீம் போடு. அங்க பார்த்தா ஹர்ஷித் ராணா பெர்மனண்டா இருக்கான். ஓகே, வாஷிங்டன் போன மேட்ச் டீம்ல தான் ஃபைன், அவனை வச்சுக்கோ, ரிசர்வ்ஸ் வச்சுக்கோ. வருண் சக்கரவர்த்தி என்ன தப்பு பண்ண உனக்கு? வாட் ராங் டிட் வருண் சக்கரவர்த்தி do? Who said that Australian wickets the ball shouldn't pop போறதா உனக்கு? Why they can't, wickets can grip also? Varun Chakravarti, Varun does not need turning wickets. He's an accurate bowler. However, Ravindra Jadeja does not need turning wickets. He's an accurate bowler. Accuracy is important. White ball la turning la illa. Hey, illa the surprising part about Ravindra Jadeja enadanaala chika, when Akshar Patel, Washington Sundar, Nitish Kumar Reddy, see, all of them are superb cricketers chika. Adla endha doubt kadiyadu, but they are not Ravindra Jadeja chika. Ravindra Jadeja is one level above. அதுதான் உண்மை. As a look at the way he is performing, இங்கிலாந்துல பேட்டிங், bowling, fielding, அதேதான். They can't say fitness and fielding with Ravindra Jadeja. He is a better fielder than all of them, all the all rounders that are currently there. ரொம்ப அன்ஃபேரா பண்ணிருக்காங்க சீக்கா ரவீந்திர ஜடேஜா. அநியாயம், அன்ஃபேரே கிடையாது, அநியாயம். இது என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒரு ரீசன் வச்சுக்காங்க. ரெடியா ஹர்ஷித் ராணா எப்படி ரீடைன் பண்ணா அவனுக்கு ரீசன் கொடுக்க சொல்லு. ஹர்ஷித் ராணா பால் சிங்கிள் போப்பதா? அவன் பிலிம் கிரிக்கெட்டர், அவன் பிலிம் காமி தான் இருக்கான். கிரிக்கெட் அவன் கிரிக்கெட் பிலிம் பூச்சாண்டி காமிச்சுட்டு இருக்கான் அவன். அவன் பிலிம்க்கு வந்து எடுத்துன்னு போறீங்களா நீங்க? பிரசித் கிருஷ்ணா எடுத்துன்னு வந்தீங்க, குட், பரவாயில்ல, இஸ் குட் போலர். சிராஜ் இஸ் கம் பேக், குட். அந்த மாதிரி அவன் சிராஜ் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லயே வந்திருக்கான், பிரசித் கிருஷ்ணா பெர்ஃபார்மன்ஸ்ல வந்திருக்கான், வெரி குட். Whereas Nitish Kumar Reddy, in what basis certain எடுத்துன்னு போறீங்க? On what basis on Harshit Rana? On what basis Dhruv Jurel? உனக்கு எது ரெண்டாவது விக்கெட் கீப்பர்? ஆட போறது 3 1 டே 5 T20, அதுக்கு ரெண்டாவது விக்கெட் கீப்பர் வேண்டியிருக்கு உனக்கு. எனக்கு புரிய வேண்டா, காலேஜ் ஃப்ரைட் ஆன். அண்ட் எனக்கு புரியவே இல்லை. த்ருவ் ஜுரேல் வந்து நேத்தி செஞ்சுரி அடிச்சான்னு சொல்லி நீங்க எடுக்கிறீங்க. நீங்க சரி, நேத்தி ஒரு பிரில்லியன்ட் செஞ்சுரி அடிச்சான். In all fairness, superb knock. I like the shots. Just shot up, jab, 6 off, செமையா ஆனான். and தில்லி துடு பேட்டிங் ஆனான் த்ருவ் ஜுரேல். அவனு சரி, ரவீந்திர ஜடேஜா சரி, எல்லாருமே. அப்கோர்ஸ் நம்ம கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் லெவல்ல இருக்காரு. நம்பால் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு நம்ம சீனு போகுது, அப்படின்னு நம்ம சிறுன்னு போகுது. ரோல்ஸ் ராய்ஸ்னா ரோல்ஸ் ராய்ஸ், அவனை தொடர்றதுக்கு ஆள் கிடையாது. நல்ல வேலை அவனை தூக்காம இருந்தாலும் எனக்கு ஒரு அரை சான்ஸ் கொடுத்து அவனையும் தூக்கிருப்பாங்க. இல்ல யா, அந்த செகண்ட் விக்கெட் கீப்பர் வரலாம் சிக்கா. ஆப்வியஸ்லி KL ராகுல் தான் அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர். There was a question asked about Sanju Samson. என்னப்பா சஞ்சு சாம்சன் நீங்க மறந்துட்டீங்களா ODI ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல? அவரோட லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 100.
இந்தியா 20 for 3ல இருந்து 100 அடிச்சு மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ரிஷப் பண்ட் இஸ் பேக், ஸோ ரிஷப் பண்ட் இஸ் அஹெட் ஆஃப் சஞ்சு சாம்சன். ஓகே ஃபைன், நீங்க ரிஷப் பண்ட் இஸ் a high quality cricketer, nobody will argue with that too much, but there are the naysayers who will say ரிஷப் பண்ட் வந்து ரெட் பால்ல டிஃபரெண்ட், ஒயிட் பால்ல he doesn't have the same record in it, so that is a different debate altogether. ஆனா when it comes to Sanju Samson's case, he has again been unfairly undone. எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு சஞ்சு சாம்சன் கிட்ட. ஏன்னா நீங்க வந்து என்ன அஜித் அகர்கர்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வாஸ் there is no spot for him in the top of the order, அதனால we went for someone who can contribute at the lower order, which is Dhruv Jurel. ஓ, ஒரு 3 நாள் முன்னாடி ஏஷியா கப் ஃபைனல் அவர் தான் என் நம்பர் 5 போனாரு, நீங்க தான் என் நம்பர் 5 ஆட வச்சீங்க அவரை. we are looking at Sanju at number 5 ன்னு அப்படியே ஒரு வாரத்துல அப்படியே அதை மாத்தினா எப்படி அது நியாயம்? வெரி அன்ஃபேர். ஆக்சுவலா பார்த்தா சஞ்சு தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் 20 ஆடுகள்லாம் செஞ்சுரி. த்ருவ் ஜுரேல் நேத்து செஞ்சுரி அடிச்சாங்க போயிருக்காங்க. பாருங்க 114 வியூஸ் லாஸ்ட் 1 டே ஆடுனதுல. சோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ 108 பாரு 108. சோ எனக்கு என்ன புரியலன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரீசன் கொடுக்குறாங்க எதுக்கு எடுக்கலாம்ன்றது. பாரு சவுத் ஆப்பிரிக்காவோட நல்லா பண்ணிருக்காங்க. His record in ODI is good, Chika. Actually, நிறைய பேருக்கு தெரியாது, he averages more than 40 in ODI cricket. But the best part is நீ சொல்ற மாதிரி அவனதான் 5ன்றீங்க, ஒரு நாள் 5ன்றீங்க, ஒரு நாள் ஓப்பனிங்ன்றீங்க, ஒரு நாள் 8ன்றீங்க, ஒரு நாள் 7ன்றீங்க, ஒரு நாள் 3ன்றீங்க. I mean நான் வந்து அவ்வளவு நீ வந்து சஞ்சு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவேன். Now I am with you on this point. I am with you on this point. நீ வந்து திடீர்னு துருஜில எங்க வந்தான் லோவர் ஆர்டர் அடி பண்ணா. ஃபர்ஸ்ட் 11 ஆடுவானா துருஜில? எங்க 11 ஆட போறான் சொல்லி பார்க்கலாம். ஆடவே போறது கிடையாது. சஞ்சு ஆடுவோம் ஆட மாட்டான் வேற விஷயம், புரிஞ்சுது அவனுக்கு. பட் சஞ்சு ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் பாவம். சோ என்ன பண்றாங்க இவங்க? இந்த மாதிரி கச்சாமுச்சா பண்ணியே ஒரு மாதிரி குழப்பிடுறாங்க பிளேயர்ஸ். நோ பிளேயர்ஸ் டோன்ட் நோ. நம்மளுக்கே தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு செலக்ஷன் வருது. திடீர்னு பார்த்தா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கான், திடீர்னு பார்த்தா இல்ல, திடீர்னு ஒரே பெர்மனன்ட் டீம் தான் இருக்கு. அந்த ஹர்ஷித் ராணா அவன் பேர் போட்டிருக்கேன், அவன் ஒருத்தன் தான் பெர்மனன்டா இருக்கான். அவன் எதுக்கு இருக்கான் ஏதுக்கு இருக்கான் யாருமே தெரியாது. Shreyas Iyer has been named as a vice captain, Chika. Your thoughts on that? I thought ஒரு நல்ல மூவ். இப்போ when they are moving away, சரி they have moved away from Rohit Sharma now, so Shubman Gill captain, Shreyas Iyer the vice captain, correct call? See, obviously championship la பிரமாதம் பண்ற Shreyas Iyer. He performed brilliantly and he's a good captain. Everybody knows he's a good captain. So நீ பாரு அவன் கடைசில சாம்பியன்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, டிவர்ஸ் கன்சிஸ்டன்ட் brilliant. So Shreyas Iyer being the vice captain, nothing wrong. That's a good call. That's a very good call. If Rohit Sharma was the captain, probably Shubman Gill would have been the vice captain. Now that they made Shubman Gill as the captain, I think next vice captain வேற யாரு? Shreyas Iyer தான் இருக்கணும். ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் பாவம் அவனை ஒரு காலத்து கேப்டன்சி நாங்க, அதுக்கப்புறம் அவனே கட்டி விட்டாங்க. நீ கேப்டன்சி கிடையாது, வைஸ் கேப்டன் கிடையாது, எந்த கேப்டன் கிடையாது சொல்லிட்டாங்க. பாவம் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் அவன் கேப்டன் ஆகி இந்தியாவுக்கு வின் பண்ணிருக்கான், எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான், அது வேற விஷயம். ரோல்ஸ் ராய்ஸ் நல்லா பண்ணிருக்கான். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் மறக்காதீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணும். 2-3 crucial match அவன் அடிச்சு கொடுப்பான். Yeah, towards the batting and Champions Trophy he batted at number 6, Chika. அதான் எல்லா மேட்சும் நாட் அவுட். பேட்டிங் அட் நம்பர் 6, he gave one different type of stability and showed his class. கேஎல் மாதிரி ஒரு பிளேயர் நம்பர் 6ல அமிச்சிட்டாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச உடனே எல்லாரும் இன்டர்வியூ பண்ணாங்க. வருண் சக்கரவர்த்தி பெஸ்ட் ஒயிட் பாலர் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப நான் ஒரு மேட்ச் முடிஞ்சு சாம்பியன் வின் பண்ண உடனே கேஎல் ராகுல் சொன்னா நோ ஐ அம் வில்லிங் டு பேட் எனி நம்பர் எல்லாம் ஞாபகம் இன்டர்வியூ ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி மாதிரி இன்டர்வியூ பண்ணிச்சு, அவனும் பிரைஸ் பண்ணாங்க. he was praising some support staff. யாரை பத்தி ரொம்ப அவனால நல்லா பண்ணி போடானு. கடைசியில பார்த்தோன்னா அவன் ஆளே காண, அட்ரஸே காணவன். எனக்கு புரியவே இல்லை இவங்க என்ன பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. See what they going to do, they going to dent the confidence of players. என்ன அவங்க இந்த மாதிரி சாப் பண்ணிட்டு I mean you just pick and chop பண்ணிருந்தனா என்ன அவங்க பிளேயர்ஸ் லூஸ் கான்ஃபிடன்ஸ். நல்லா பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றீங்க, நல்லா பலனா எடுக்கிறாங்க. பெஸ்ட் ஹர்ஷித் ராணா மாதிரி இருக்கணும். கம்பீர் பாய் मेरे को ले लो भाई, गंभीर सर मैं हाय सर, गंभीर सर मैं हूं सर அப்படின்னு. मैं हूं ना. Anyway, that is the ODI squad. செம ஷாக்கிங்கா இருந்தது சீக்கா. சி ஓவரால் உங்களுக்கே தெரியும் சீக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுக்கும் போது ஒரு 12-13 will pick itself. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. You should start building towards the 2027 World Cup. Are you building 2027 World Cup? My answer is no. Harshit Rana in 2020 World Cup, what World Cup na நீ அவன ப்ராபபிலிட்டி எடுத்தனா கோயிந்தா தான்.
நிதிஷ்குமார் ரெட்டிலாம் நீ வந்து ஒரு ஓடிஐ வேர்ல்ட் கப்ல இருக்க போறனா கோவிந்தா கோவிந்தா தான். சீக்கா நான் எப்படி பார்த்திருப்பேனா சீக்கா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய ஓடிஐ மேட்சஸ் கிடையாது ஃப்ரம் நவ் டு தி எண்ட் ஆஃப் 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் நிறைய மேட்சஸ் கிடையாதுன்னு. பட் ஷுவரா நம்மளுக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும், 2026ல இந்தியா இஸ் கோயிங் டு பி பிளேயிங் அ லாட் ஆஃப் ஓடிஐ மேட்சஸ். இப்போல இருந்து ஐபிஎல் வரைக்கும் நிறைய ஓடிஐ மேட்சஸ் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக இருக்கு ஒரு 3 மேட்ச், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இருக்கு ஒரு 3 மேட்ச், நியூசிலாந்துக்கு எதிராக எனக்கு கரெக்டா தெரியல ஓடிஐ ஆடுறாங்களா இல்லையான்னு. So they don't have too many matches. நான் எப்படி யோசிச்சிருப்பேனா, இது கரெக்டா ராங்கா நீங்க சொல்லுங்க. நான் எப்படி யோசிச்சிருப்பேனா, I would have said ரோஹித் சர்மா கண்டினியூ, let him continue captaining till this year end. பார்க்கலாம், உங்களுக்கு ஆஸ்திரேலியா சீரிஸ் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இருக்கு, நியூசிலாந்து சீரிஸ் இருக்கு. அந்த 3 சீரிஸை பார்த்துட்டு then they would have had even an entire 1.5 years still to plan ahead. I thought it was very disrespectful to remove him immediately after winning the Champions Trophy. If you're not sounded him off, if you're not spoken to him, it's very disrespectful. Otherwise, Ajit Agarkar and BCCI and other people have already spoken to him. It's fair enough. Even if they had spoken to him, Lachika, as a player, you are powerless. நீங்க என்ன போட நான் ஆட மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டு போக முடியுமா? சொல்லிட்டு போலாம், நிறைய பேர் பண்ணிருக்காங்க. பட் ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. அவர் ஒரு டீப் டிசைட் ட்ரீம். I mean, on the face of it, it's very disrespectful. Very, very disrespectful. பாவம் யா, ரெண்டு வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபிடா. In matter of 6 months, last 2 yearsல 11 years அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே வின் பண்ணல. கரெக்ட். என்ன பண்றாங்கன்னு தெரியல. இவங்க எங்கோ போய் கட்சியில ஏதோ குழப்புறாங்க. பார்க்கலாம், சுப்மன் கில் லக்குனால பழிச்சுவாங்க போல இருக்கு. ஏன்னா போயிட்டு இங்கிலாந்து நல்லா பண்ணிட்டு வந்தான். ப்ராப்ளி அவன் ஜாதகத்தை பார்த்தவன்னு நினைக்கிறேன். ஜாதக ராசி பார்த்து ஒரு ஜோசியத்தை கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அப்பா யார் 2027 வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்க, இவர் கண்டம் எப்படி இருக்கு அப்படி பார்த்து. கில்ல மேல நம்ம தப்பே சொல்லக்கூடாதுல சீக்கா. கில் has been consistent, ODIsல நல்லா ஆடி இருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல தப்பா சொல்லடா, கேப்டன்சிக்கு சொல்ல வரேன்டா. he is done well as a captain in England. In all fairness, he did a brilliant job as a captain in England. In all fairness, he did a brilliant job as a batsman and captain. But that is in ODI and Test cricket. Now let's come to the T20 squad. Does he deserve a place as a vice captain in the T20 squad, Chika? ஏன்னா T20 squad எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியால. Shubman Gill has retained. Is he your best going opener along with Abhishek Sharma? அந்த கேள்வி வருது. மீதி எல்லாம் they are picking themselves more or less the same. Bumrah has been added to the T20 squad but has been rested from the ODI squad. அது கிளியரா சொன்னாங்க. இதுலயும் ஹர்ஷித் ராணா இருக்காரு. பை தி வே, நோ சிராஜ், நோ பிரசித் கிருஷ்ணா. அவன் டெஸ்ட்லயும் இருப்பாரு, தோனிலையும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார். அந்த மாதிரி அவர் டெஸ்ட்லயும் இருப்பார், ஒன்டேலையும் இருப்பார், T20லயும் இருப்பார், T10லயும் இருப்பார், T5லயும் இருப்பார், அவர் 100ஸ்லயும் இருப்பார், அவர் எல்லாத்துலயும் இருப்பார் ஹர்ஷித் ராணா. அதான் சொன்னேன், கபீர் அங்கிள் நாங்கள் ஓடிடுவான் பல்படுவான். வருண் சக்கரவர்த்தி அட்லீஸ்ட் T20 ஸ்குவாட்ல இருக்காருப்பா. அதுல இருந்து கை வைக்கலப்பா அவங்க. அட்லீஸ்ட் குட் டு see that. பட் சீக்கா, இதுல T20 ஸ்குவாட்ல the obvious question is Shubman Gill as a vice captain. First of all, as a player in T20 cricket, does he fit into the 11? ஏன்னா the likes of Yashasvi Jaiswal, நம்ம இந்த செலக்ஷன் பத்தி பேசணும். ஏசியா கப் போதே பேசணும். we said என்னோட டீம் நம்ம இல்ல ஏசியா கப் டீம்லயே. but he didn't do a great Asia Cup. So now the question comes, நம்ம பேசணும். So but the point is they will persist with the money. They want to make him the all three format captain. It is very obvious. நீ என்ன அடிக்கிறியோ அடிக்கல, நீ தான் ஆல் 3 ஃபார்மேட் கேப்டன். நீ அடிக்கலையோ அடிக்க, நீ தான் ஆல் 3 ஃபார்மேட் கேப்டன் அப்படின்னு திணிச்சிட போறாங்க. இவ்வளவு போறாங்க, ஒரு மேட்ச் அடிக்கணும்ல. That's not fair, no Chika. I mean, different countries adopt different formats. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் T20 தப்பு பண்ணா சொல்லி பார்க்கலாம். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் தான் தப்பு பண்ணா. ஐபிஎல்ல செம்ம ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு அவனுக்கு. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் தான் தப்பு பண்ணா சொல்லி பார்க்கலாம். நீ அகே நிதிஷ்குமார் ரெட்டி எங்க ருத்ராஜ் கைக்வாட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்ன தப்பு பண்ணா? அவனோட லாஸ்ட் இன்னிங்ஸ் 80. கரெக்ட். அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் தப்பு பண்ணா. நிதிஷ்குமார் ரெட்டி என்ன பிரமாதமா என்ன பண்ணா? போன ஐபிஎல் very ordinary IPL. He's had a very ordinary year. அதான் அவன் எப்படி இருக்கான்னு தெரியல எனக்கு. டீம்ல புரியவே எனக்கு. என்ன மாதிரி செலக்ட், என்ன பேஸ்ல செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல. So many question marks. But last but not least, டெஸ்ட் மேட்சும் நடந்தது. கொஞ்சம் பேசிடலாம் அத பத்தி. டெஸ்ட் மேட்ச் நடந்ததுல கேள்விப்பட்டேன் நானு. வாடா டெஸ்ட் மேட்சா இது? நானும் பார்த்தேன் வியூஸ். ஐயோ வியூஸ், நானும் அழுது போர் அடிச்சு வந்து என்னோட ஃபேவரட் டீம் இப்படியா மாட்டமா போகணும். ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளைகளோ பைத்தியமால இதுங்களே, என்னடா டீம் இது? வாவ், இவன் வேர்ஸ் தென் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டீம். அது சான்ஸே கிடையாது.
2.5 நாள் டெஸ்ட் மேட்ச் முடிச்சிருக்காங்க. அதுல 1.5 நாள் இந்தியா பேட்டிங் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் முழுக்க 1.5 நாள் இந்தியா பேட்டிங் பண்ணிருக்காங்க. எல்லாரும் பார்த்திருப்பாங்க. கில்லு பார்த்துருவாங்க, ஐயோ நான் டபுள் செஞ்சுரி விட்டேனேன்னு. யசஸ்வி சொல்லுவாங்க, ஐயோ நான் செஞ்சுரி விட்டேனேன்னு. கேரளா செஞ்சுரி வரவன் போறவங்களாம் செஞ்சுரி அங்க. பட் ஒன்லி குட் திங் இஸ் I'm happy that KL Rahul is continuing his consistent form. And most important, bowling சிராஜ் நீ சொல்லு, இந்தியன் விக்கெட்ல ஜிக்கு டக்கு பாரு, ஃபட்னு பாரு, 2-3 பால் கிங் எடுத்தா பாரு, ஸ்டம்ப்லாம் பெல்ல போட்டு கிங் எடுக்கிறான் பாரு, ஜிக்குன்னு வருது. I'm very happy for Siraj. Siraj looks like a different cricketer altogether now. Totally different cricketer. பட் ஆனா இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல இந்த மாதிரி டீம்லாம் ஆடவே கூடாது. டெஸ்ட் மேட்ச்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லலாம், ஆடணும்னு சொல்லலாம் இல்ல. இதை வச்சு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பண்ணுவாங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ் என்ன பண்றாங்க, இவங்க ஒன்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க T20 ஆடுறாங்க டெஸ்ட்ல வந்து. T20ல நேபாளுக்கு உதப்பட்டிருக்காங்க சீக்கா. T20ல நேபாள் கிட்ட 2-0 உத தெரியுமா இந்த டெஸ்ட் சீரிஸ் முன்னாடி? ஐயோ அப்படியா? உங்களுக்கு இது தெரியாதா? உங்களோட பிலவ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு நேபாளோட 2-0 வதப்பட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டீம்ல கைட்டு விட்டுருந்தா அவங்க அந்த செகண்ட் லீக்ல போட்டுரும். இவங்க ஜிம்பாப்வே, கென்யா இவங்க அந்த டீமோட சேர்த்து விட்டுருணும். ஏன்னா பார்த்தா எவனா ஒருத்தனாவது ஒரு ஒரு டீசென்டா ஆன மாதிரி தெரியல, எவனுமே இல்லையா. ஏன்னா லாஸ்ட் 15 இன்னிங்ஸ்ல நான் எனக்கு தெரிஞ்சு 150 தான் அடிச்சிருக்காங்க மேக்சிமம். 200 2 வாட்டி தான் டச் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் லாஸ்ட் 15 இன்னிங்ஸ்ல. 200 twice தான் 150 அடிக்க ஸ்கோர் 150. they are struggling in the last 15 innings. என்னடா டீம் இது? வாட் இஸ் திஸ்? அநியாயம். இவங்களோட அடுத்த டெஸ்ட் மேட்ச் போட்டு மொத்துவோம். ரெக்கார்ட் மேல ரெக்கார்ட் ஏறிட்டே இருக்கும். நான் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா ஆஹா என்ன வெஸ்ட் இண்டீஸோட அடிச்சான்னு இருக்கும். அப்புறம் நம்ம கேட்டா அந்த காலம் வெஸ்ட் இண்டீஸா, ஐயா மட்டமான வெஸ்ட் இண்டீஸ் அவங்களோட அடிச்சிங்கன்னா நம்ம சொல்லுவாங்க பாட்டு. கவாஸ்கர் அடிச்சு செஞ்சுரிங்களா? பாவம் கவாஸ்கர் அடிச்சிருக்கா அவ்வளவு செஞ்சுரி. பெஸ்ட் போலர் செஞ்சுரி தான் கவாஸ்கர். செஞ்சுரியா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு வாங்க போட்டு அந்த மாதிரி ஆட போகுது டீம் இது மாதிரி. ஐயோ பட் கிரிக்கெட் ஹிஸ்டோரியன் சொல்ல கவாஸ்கர் பாவம் அவர் யோசிச்சுட்டு இருப்பார். 14 செஞ்சுரி மாங்குன்னு அந்த 4 ஃபாஸ்ட் பவுலரை கேப் வச்சுட்டு அடிச்சட்டா இப்ப என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் தான் போய் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தனா Gavaskar got 14 centuries West Indies. I'm not West Indies team அப்படினுவான். highly capable அந்த World Cup 1980 won the final West Indies. I'm not West Indies team போவாங்க. அந்த மாதிரி ஆயிடுவான் போல இருக்கு. சீக்கா ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய வோக் கிட்ஸ் இருக்காங்க சீக்கா. ஜஸ்ட் அந்த ஐபிஎல் மட்டும் இப்போ அந்த ஐபிஎல் ஜெனரேஷன்ல இருந்து வந்து நிறைய பேர் இல்ல சிலதெல்லாம் இல்ல என்னடா டே நீங்களா கிரிக்கெட் முன்னாடி பாத்தீங்களாடா அந்த கேள்வி வரும். அது டெஃபினட்டா. பட் யூ கேன் நெவர் ஸ்டாப் தட். தட் இஸ் ஹவ் சோஷியல் மீடியா இஸ். எனிவே சீக்கா, யுவர் ஓவரால் தாட்ஸ் ODI team and T20 team? I'm not convinced with the ODI. I don't think Varun Chakravarti nor Jadeja should have been dropped. Not at all. No chance. Captaincy very disrespectful. Rohit Sharma. Unless otherwise they had a detailed talk and convinced him. Even if they are convinced him, it's not right to have convinced him also after winning 2 major championships. This is the T20 Harshit Rana, permanent member, test, T20, everything, T10, 100s, 5, he's a permanent member. சரி, அதோட முடிச்சுப்போம். கைஸ் போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Was it really fair on Rohit Sharma? What did Jadeja do wrong? What did Varun Chakravarti do wrong? Don't forget to subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.